पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்கள் மற்றும் இனிமை நிறைந்த நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவியினுடைய 1000 திருநாமங்களிலே இப்பொழுது நாம் 186வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். ராமானுசர் வாழ்ந்த காலம் 1017 1137 இடைப்பட்ட காலம். 120 ஆண்டுகள் ராமானுசர் இந்த நிலவுலகிலே இருந்து அருள் பாலித்தார் என்று நமக்கு குரு பரம்பரைகள் சொல்கின்றன. சரித்திரக்காரர்களும் ஏறத்தாழ இந்த காலத்தை ராமானுசர் காலம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். வரப்போகிற 2017 ராமானுஜருடைய 1000 ஆண்டு நிறைவு விழா, அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ராமானுஜர் காலத்தில் திருவரங்கத்தில் அரங்கத்தம்மான் சன்னதியில் கோஷ்டி பிரசாதம், கோஷ்டியாக அதாவது குழுவாக அடியவர்கள் அமர்ந்திருக்க இறைவனுடைய பிரசாதத்தை விநியோகம் செய்வது என்கிற முறை ரொம்ப நன்றாக அமலில் இருந்தது. அதாவது இறைவனை பார்த்து கொண்டு இறைவனுடைய பிரசாதத்தை வாங்கி கொண்டு இந்த வயிற்றையை நிரப்பிக்கொண்டு அதே சமயத்தில் இறைவனுடைய அருளை பெற்ற இனிய அனுபவத்தோடும் எல்லா அடியவர்களும் இருப்பதற்கு ராமானுசர் அந்த ஏற்பாடை மிக பிரபலப்படுத்தியிருந்தார். ஆகையினால் பல அடியார்கள் வருவார்கள், பிரசாதம் வாங்கி கொள்வார்கள். அமைதியாக பிரசாத விநியோகம் நடக்கும். அதில் சில நாள் குளறுபடி ஏற்பட தொடங்கி ஒரு குடும்பத்தை சேர்ந்த பலர் வருவார்கள். சின்ன பிள்ளைகள் அழைச்சிட்டு வருவார் ஒருத்தர். ஏகப்பட்ட பிள்ளைகள், நவீன குச்சேலன்னு வச்சுக்கங்களேன். குச்சேலு பாக்கியம் சொல்கிறவங்கெல்லாம் குச்சேலுக்கு 27 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு அஸ்வினின்னு பேர், இன்னொரு பிள்ளைக்கு பரணின்னு பேர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். 27 பிள்ளைகள் இருந்ததா அவருக்கு என்று பார்த்தால் புராணத்தில் படி 27ன்னு கணக்கு சொல்லலை, நிறைய பிள்ளைகள்னு சொல்லியிருக்கு. இவங்க கொஞ்சம் மக்கள் மனசில் பதியேட்டோங்கிறதுக்காக ட்ராமாட்டிக் எஃபெக்ட்டுக்காக 27 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி குச்சேல உபாக்கியானம் சொல்வார்கள். இவர் ராமானுஜர் காலத்து குச்சேலர். ஏகப்பட்ட பிள்ளைகள் வந்தால் சத்தம் போடும், பிரசாதம் கொடுத்து எங்கே இன்னும் கொஞ்சம் கத்தும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்காக ராமானுஜர் என்ன பண்ணினார், அவரை கூப்பிட்டு, நீ ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போ, இங்கே கொஞ்சம் அமைதி கட்டுறதுப்பா, குழந்தைகளுக்கெல்லாம் நீயே எடுத்து போய் கொடுத்துடேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், சுவாமி, குழந்தைகளுக்கு எவ்வளோ வாங்கிட்டு போகிறது, இங்கே வந்தால் நிறைய பேர் இருக்கோன்னு கொடுப்பாங்க, நான் ஒரே ஆள்னா அவ்வளோ பிரசாதம் கொடுப்பாங்களா, என்ன பண்ணுறது, குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப தன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னார் தாழ்மையோடு. எம்பெருமானார் ராமானுசர் கருணை மிகுந்தவர். காரை கருணை ராமானுசன் என்று மேகம் போல கருணை மழையை பொழியக்கூடிய எம்பெருமானாருக்கு மனசில் அது கஷ்டமாக பட்டது. ஆனால் அமைதிங்கிறதே கோஷ்டியில். ஆகையினால் ராமானுசர் சொன்னார், நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணு, இங்கேருந்து ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு போ, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை தாயார்கிட்ட சொல்லு, அந்த மந்திரத்தை தாயார்கிட்ட சொன்னால் உனக்கு அருள் தாயார் செய்வோம், உன் வீட்டிலேயே பிரசாதம் வரும், கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லிட்டார். அதற்காக அவர் சொல்லி கொடுத்த மந்திரம் அதுதான் இந்த 186வது திருநாமம். அவர் காதில் இந்த மந்திரத்தை சொல்லு, தாயார்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணு என்று சொன்னார். ராமானுஜரை நம்பி வீட்டுக்கே உன்னை தேடி பிரசாதம் வரும், நீ பரபரப்படைய வேண்டான்னு சொன்னதை நம்பினார் அந்த மனுஷன். ராமானுஜர் சொன்ன மந்திரத்தை தாயார் சன்னதியில் போய் ஜெபித்தார். அந்த மந்திரம் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதை ஜெபித்து வீட்டுக்கு போயிட்டார். அவர் பகு குடும்பி, பெரிய பிள்ளைகள், நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தவர். மறுநாளைக்கு அவர் கவலைப்படலை. அவர் ராமானுஜரை நம்பினார், அந்த மந்திரத்தை நம்பினார். இந்த நம்பிக்கை ரொம்ப கஷ்டம் வருது. அந்த நம்பிக்கை வந்துடுத்துன்னா வெற்றி. அந்த நம்பிக்கை வந்துடுத்துன்னு நினச்சிட்டு நாம் சமயத்தில் நம்ம உழைப்பை விட்டு நம்பிக்கை இல்லாமல் தவிச்சிருவோம்.
Thank you.